சாப்டர் 11 புக் பேக் கொஸ்டின் நம்பர் 11. சரியா? இதுல கொஸ்டின் கேட்டிருக்காங்க, how phenol is prepared from chlorobenzene. so phenol க்கு ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலா? கொஸ்டின் C6H5OH. இந்த phenol தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகேவா? சோ இந்த phenol எப்படி ப்ரிப்பேர் பண்றது? from எதுல இருந்து? chlorobenzene. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்க. chlorobenzene. so chlorobenzene நம்ம ரியாக்டன்டா எடுத்துக்கிறோம். இதுல இருந்து எது ப்ரிப்பேர் பண்ணணும்? C6H5OH அப்படின்னு சொல்லக்கூடிய phenol. பட் என்ன ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, இங்க Cl இருக்கு, இங்க OH இருக்கு. டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. நம்ம 11th படிச்சிருப்பீங்க. இங்க இருக்கக்கூடிய குளோரின்ல லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் ஆகிட்டு ரெசனன்ஸ் இன்வால்வ் ஆகும். சோ இங்க டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கும். பெஸ்ட். சோ இந்த டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கிறதுனால நார்மலா மற்ற அலிஃபாட்டிக் ஆல்கஹால் இருக்கு இல்லையா, அதை ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இந்த அரோமேட்டிக் ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. such as இப்போ CH3CH2Cl இருக்கு. இது கூட நம்ம இந்த Cl பதிலா OH வரணும் அப்படின்னா டைரக்டா என்ன பண்ணலாம்? NaOH யூஸ் பண்ணிக்கலாம். NaOH யூஸ் பண்ணோம்னா இந்த NaCl எலிமினேட் ஆயிட்டு OH வந்து டைரக்டா சப்ஸ்டிட்யூட் ஆயிடும். இந்த டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா இந்த டவுஸ் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சுத்தி வச்சு போற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலிஃபாட்டிக் ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி, அதாவது இந்த CH3CH2Cl இருக்கு, NaOH போட்டோம் அப்படின்னா இந்த Na and Cl NaCl எலிமினேட் ஆயிட்டு CH3CH2OH இந்த NaOCl NaCl போயிடும். so CH3CH2OH plus NaCl இந்த மாதிரி அரோமேட்டிக்ல ப்ரிப்பேர் பண்ண முடியாது. சோ நீ நினைச்சிருக்கலாம் என்ன NaOH டவுஸ் ப்ராசஸ் பார்த்திருப்பீங்க இல்லையா, NaOH குளோரின் பென்சீனோட குளோரோபென்சீனோட யூஸ் பண்ணி ONA-வை ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் HCl ரியாக்ட் பண்ணி ஃபீனால் ப்ரிப்பேர் பண்றாங்க இல்லையா. ஏன் இத்தனை சுத்தி வளைச்சு வரணும்? டைரக்டா அதோட என்ன பண்ணலாம்? நீங்க நினைச்சிருப்பீங்க NaOH போட்டோம் அப்படின்னா அதை விட்டு ரப்பர் பார்த்துக்கலாம். இந்த NaCl எலிமினேட் ஆகிட்டு OH வந்தா போதுமே இல்லையா, நம்மளுக்கு ஃபீனால் கிடைச்சிடும். இங்க பாருங்க NaCl போயிட்டு இந்த OH வந்துச்சுன்னா ஃபீனால். சிம்பிளா முடிஞ்சிருக்கும்ல, கரெக்டா அப்படின்னு நினைக்கலாம். பட் அப்படி ரியாக்ஷன் நடக்காது. என்ன காரணம் அப்படின்னா இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் குளோரின்ல இருக்கக்கூடிய 3 பேர் இருக்கு இல்லையா, 3 பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் அதுல ஒன்று ஷிஃப்ட் ஆகிட்டு டபுள் பாண்ட் கேரக்டரா இருக்கும் இந்த இடத்துல. அப்ப இந்த டபுள் பாண்ட் கேரக்டரை இந்த கார்பனுக்கும் குளோரின் நடுவில் இந்த பாண்டை பிரேக் பண்ற மாதிரி இந்த கார்பன் பென்சீன்ல இருக்கக்கூடிய இந்த ஃபினைல் கார்பன் இருக்கு இல்லையா, அதுக்கும் இந்த குளோரின் நடுவில் இருக்கிற பாண்டை பிரேக் பண்ண முடியாது. ஓகேவா? டைரக்டா NaCl எலிமினேட் ஆகாது. ஓகேவா? புரிஞ்சுதா இல்லையா? என்ன போர்டை கிளீன் பண்ணணும் இல்ல, வெயிட் பண்ணு. ஓகே, இப்போ என்ன பண்றோம்? இதெல்லாம் எரேஸ் பண்ணிட்டு எப்படி ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். என்ன நார்மலா எங்க அலிஃபாட்டிக் நடக்க மாதிரி நடக்காதுன்னு இருக்க ரீசன் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ எப்படி ரியாக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னு பார்ப்போம். ஓகே, போர்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். குளோரோபென்சீன் இதோட நம்ம என்ன பண்றோம்? சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்றேன். டைரக்டா NaCl எலிமினேட் ஆகாது. அதுக்கு பதிலா இந்த HCl தான் எலிமினேட் ஆகும். ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் HCl எலிமினேட் ஆகிட்டு ONA வந்து சப்ஸ்டிட்யூட் ஆகும். ஓகேவா? ONA சப்ஸ்டிட்யூட் ஆயிரும், HCl எலிமினேட் ஆயிரும். இதுக்கு பேர் என்னது? குளோரோபென்சீன். இது சோடியம், இது சோடியம், இது C6H5O ஃபீனாக்சைடு. சரியா? சோடியம் ஃபீனாக்சைடு. ஓகே, சோ குளோரோபென்சீன்ல சோடியம் ஃபீனாக்சைடு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இனி வந்து ஈஸியா நார்மலா எப்பயும் நடக்கிற மாதிரி ரியாக்ஷன் நடக்கும். இப்போ என்ன பண்றோம்? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இதோட ஆட் பண்ணு, HCl. Na and Cl NaCl எலிமினேட் ஆயிரும். இந்த ஹைட்ரஜன் வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரியாக்ஷனுக்கான கண்டிஷன் எழுதணும். என்ன? குளோரோபென்சீன் பிளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு டைரக்டா ரியாக்ட் பண்ணும்போது நார்மல் கண்டிஷன்ல ரியாக்ட் ஆகாது. டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் கொடுக்கணும் இல்லையா? என்ன டெம்பரேச்சர் பிரஷர்? 633 கெல்வின் அண்ட் 633 கெல்வின் அண்ட் 300 பார் பிரஷர். இந்த ரெண்டு கண்டிஷன் முக்கியம். 633 கெல்வின் டெம்பரேச்சரும் 300 பார் பிரஷரும் நம்ம அப்ளை பண்ணும்போது தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். சோ ONA கிடைக்குது, சோடியம் ஃபீனாக்சைடு. அது கூட ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணா Na and Cl NaCl எலிமினேட் ஆயிரும். அந்த ஹைட்ரஜன் சப்ஸ்டிட்யூட் ஆயிரும். நமக்கு என்ன கிடைக்கும்? OH ஃபீனால். தேவையான
ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு. இது என்னது? ஃபீனால் ஃப்ரம் குளோரோபென்சீன். சரியா? அடுத்தது நமக்கு செகண்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? ஐசோப்ரோபைல் பென்சீன்ல இருந்து ஃபீனால் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப ஐசோப்ரோபைல் பென்சீன் எப்படி எழுதுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. இப்போ பென்சீனோட ஃபார்முலா பாருங்க. பென்சீன் எழுதிக்கிறேன். இதுல ப்ரோபைல் பென்சீன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? 3 கார்பன் கண்டினியூஸா எழுதிப்பேன். ப்ரோபைல் பென்சீன் அப்படின்னா என்ன சொல்லுவேன்? C6H5 C அதாவது CH2 CH2 CH3 எழுதிக்கலாம் இல்லையா? பட் இங்க அப்படி எழுதக்கூடாது. ப்ரோபைல் பென்சீன் சொல்லல. என்ன சொல்லியிருக்காங்க? ஐசோப்ரோபைல் பென்சீன் அப்படின்னு என்ன? ப்ரோபைல் இருக்கு இல்லையா, அந்த ப்ரோபைன் 3 கார்பனுடைய ஐசோமரா எழுதணும். அப்ப லீனியரா எழுதாம 2வது கார்பன் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கும். பென்சீன் ரிங்ல ப்ரோபைல் அப்படின்னா 3 கார்பன் எழுதணும் இல்லையா, அந்த 3 கார்பன் எப்படி பிரிச்சு எழுதணும்? 1 2 3 செகண்ட் கார்பன் பென்சீன் ரிங்ல சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கும். நல்லா பாத்துக்கோ. ப்ரோபைல் பென்சீன் தான் இப்படி எழுதிருப்பேன். இது பென்சீன், இது ப்ரோபைல். சோ ப்ரோபைல் பென்சீன் C6H5 CH2 CH2 CH3 அப்படின்னு சொன்னோம்னா அது என்னது? நார்மலான ப்ரோபைல் பென்சீன். பட் ஐசோப்ரோபைல்னு சொன்னதுனால அந்த ப்ரோபைல் குரூப்பை வந்து ஐசோமரா எழுதணும். 3 கார்பன் இருக்கிறது ஐசோமரா எழுதணும். என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் கார்பன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடாது. அப்ப செகண்ட் கார்பன் தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், ப்ரோபைலோட செகண்ட் கார்பன். சோ 1 2 3 இந்த 3 கார்பன்ல செகண்ட் கார்பன் வந்து ப்ரோபைல். அந்த ப்ரோபைலோட செகண்ட் கார்பன் வந்து ஃபீனைல் குரூப்ல சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ CH3 CH CH3. So C6H5 CH CH3 twice. இதுக்கு பேர் என்ன? ஐசோப்ரோபைல் பென்சீன் ஆர் கியூமீன் அப்படின்னு சொல்லுவோம். இதோட காமன் நேம் என்ன? கியூமீன். இந்த கியூமீன் என்ன பண்றோம்? ஆக்சிடைஸ் பண்ற ஏர் O2 அண்ட் என்ன கண்டிஷன்? எதோட சேர்த்து ஆக்சிடைஸ் பண்ணனும்? O2 and 5% aqueous sodium carbonate Na2CO3. இந்த கண்டிஷன்ல ஆக்சிடைஸ் பண்ண அப்படின்னா இந்த CH இருக்கு இல்லையா, கார்பனுக்கும் ஹைட்ரஜன் நடுவுல இந்த 2 ஆக்சிஜனும் வந்து சப்ஸ்டிட்யூட் ஆயிடும். அப்ப எப்படி எழுதலாம்? இங்க ஒரு CH3 இருக்கு, இங்க ஒரு CH3 இருக்கு. மேல கதை ரைஸ் பண்ணிடலாமா? இங்க CH இருக்கு இல்லையா, அந்த Hக்கு நடுவுல 2 ஆக்சிஜன் இருக்கும். CH3 twice CH மட்டும் இருந்தது. இங்க பாருங்க, CH இருந்தது. இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல இந்த 2 ஆக்சிஜன் வந்துரும். இந்த சாரி மாத்தி எழுதிட்டேன். CH இருக்கு இல்லையா, இதுக்கு நடுவுலயே 2 ஆக்சிஜன் வரும். COOH. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இந்த 2 ஆக்சிஜன் இருக்காது. இந்த கார்பன் கூட ஹைட்ரஜன் இருந்துச்சு. இப்போ என்ன இருக்கு? ஆக்சிஜன் வரும்போது COOH வரும். பட் திஸ் இஸ் நாட் கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிட் எப்படிமா எழுதுவோம்? இதே ரிங் போட்டு இங்க ஒரு CH3 இங்க ஒரு CH3 பட் COOH எப்படி எழுதுவேன்? C டபுள் பாண்ட் OOH இப்படி தான் வரும். கரெக்ட்டா? C கார்பன் கூட ஒரு டபுள் பாண்ட் O இருக்கும், அதே கார்பன் கூட ஒரு OH இருக்கும். இந்த மாதிரி இருந்தா தான் கார்பாக்சிலிக் ஆசிட். சோ இங்க நமக்கு கிடைச்சிருக்கிறது கார்பாக்சிலிக் ஆசிட் கிடையாது. 2 ஆக்சிஜன் கண்டினியூஸா இருக்கு இல்லையா, இது பெராக்சைடு. என்ன சொல்லுவோம்? பெராக்சைடு. கியூமீன் ஹைட்ரோ பெராக்சைடு. ஓகே, இப்போ இதோட என்ன பண்ணணும்? சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணும். H2SO4. சல்ஃபியூரிக் ஆசிட் போட்ட அப்படின்னா இங்க இருக்கு இல்லையா அந்த OH, இதை தவிர ரிமைனிங் இருக்க பார்த்து பாரு. CH3 CO CH3 CH3 CO CH3. இது சைடு ப்ராடக்டா அசிட்டோன் ஆர் ப்ரோபனோன். சரியா? அது எலிமினேட் ஆயிரும். இந்த OH வந்து ரிங்ல சப்ஸ்டிட்யூட் ஆகும். அப்ப எப்படி வரும் ப்ராடக்ட்? இந்த OH இங்க வந்து பாண்ட் ஆயிருது. இந்த CH3 twice CO இருக்கு இல்லையா, CH3 CO CH3. இது அசிட்டோன். அசிட்டோன் சொன்னா காமன் நேம், ப்ரோபனோன் அப்படின்னு சொன்னா IUPAC நேம். 3 கார்பன் இருக்கு, மீதி கார்பனுக்கும் கார்பன் எல்லாத்துலயுமே சிங்கிள் பாண்ட் தான். ப்ரோபேன் கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப். கீட்டோனுக்கான சஃபிக்ஸ் ONE. சோ ப்ரோபனோன் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு இது மெயின் ப்ராடக்ட் என்னது? ஃபீனால். இதுதான். சோ குளோரோபென்சீன் அண்ட் ஐசோப்ரோபைல் பென்சீன், இந்த ரெண்டுல இருந்துமே ஃபீனால் ப்ரிப்பேர் பண்ற மெத்தட் பார்த்துட்டோம்.